ஹாய், வெல்கம் டு லேப்டாப் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்டாப்போட பேட்டரியை எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பேட்டரி பூஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, பேட்டரியோட கேப்பை ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது க்ளூ ரிமூவர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பெட்ரோல் எடுத்துகிட்டு லைட்டாக ஏர்பட்ஸில் டச் பண்ணி அந்த கார்னரில் எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த லாக் இருக்கோ அதில் மட்டும் டச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப்பரான மெத்தடில் அந்த லேப்டாப்போட பேட்டரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னா கார்னர் டு கார்னர் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட டிசி மிஷினில் அந்த வோல்டேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிசி மிஷினில் செட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னா வோல்டேஜ், அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்ம்ஸ். ஸோ இப்போ என்ன வோல்டேஜ் அவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வோல்ட்டு செட் பண்ணுறாங்க. ஏன்னா பேட்டரியோட வோல்டேஜ் நமக்கு 6 வோல்ட் இருக்குது அப்படின்றதுனால டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா 6 வோல்ட்டு செட் பண்ணலாம். இல்லை பேட்டரியோட வோல்டேஜ் உங்களுக்கு 0 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 வோல்ட்லேருந்து 1 வோல்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆர்ம்ஸ் வந்து அதுவே எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம 6 வோல்ட் வைக்கும்போது ஆர்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 50-40ன்ற மாதிரி வந்துட்டுருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜ் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 6 வோல்ட்லேருந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வோல்ட்டாக நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக திரும்ப கரண்ட் என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக எடுத்துக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கரண்ட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 9-10 வோல்ட்டு நியர்லி வரும்போது கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 7 வோல்ட் வச்சிட்டோம். எப்போ வந்து உங்களுக்கு ஒரு 100 மில்லியாம்ஸ் இல்லை 200 மில்லியாம்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களோட கரண்ட் எப்போவுமே 2 ஆம்ஸ்க்கு மேலே போக விட்டுறேன்னா அது 2 ஆம்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா பேட்டரி வந்து நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டரி வந்து பூஸ்ட் ஆகும்போது ஹீட் ஆகக்கூடாது, இல்லை பல்ஜான மாதிரி இல்லை பர்னிங் ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இடையில நம்ம டச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 வோல்ட் வச்சுருக்கோம். 8 வோல்ட் வைக்கும்போது இப்போ எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லியாம்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ 200 மில்லியாம்ஸ் நியர்லி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அகைன் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி பேட்டரி பூஸ்டப் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி வந்து கரண்ட் எடுத்துக்கல அப்படின்னா சம்திங் நம்மளோட பேட்டரியில் ஏதாவது ஒரு பேட்டரி ஃபுல்லாக வீக்காக இருந்தாலும் கரண்ட் எடுத்துக்காது. ஏன்னா பேட்டரியோட கனெக்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சீரிஸ் அண்ட் பேரலல் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், பேரலாக இருக்கும்போது ஆர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பேட்டரி பூஸ்டப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கரண்ட் வந்து சுத்தமாக எடுக்கலை, ஒரு லிமிட்டில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா பேட்டரி எதனா கண்டிப்பாக வீக்காக இருக்கும். ஸோ அந்த பேட்டரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை எனக்கு ப்ராப்பராக எடுத்துக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 9 வோல்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ 9 வோல்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பேட்டரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வந்து தாராளமாக எடுத்துக்குது. ஸோ 400 மில்லியாம்ஸ்லேருந்து கரண்ட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ப்ராப்பரான கரண்ட்டு உங்களுக்கு வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது கரண்ட் எடுத்துகிட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை, பேட்டரி ப்ராப்பராக பூஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிமீட்டர் வச்சு இடையில செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேட்டரி ப்ராப்பராக பூஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ செட் பண்ணுற வோல்டேஜ் மட்டும் எப்போவுமே ஹை வோல்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ண வேணால் பேட்டரி பூஸ்டப் பண்ண வேணாம். பேட்டரியோட ரேட்டட் வோல்டேஜை பொறுத்து தான் நம்ம பூஸ்ட் பண்ணணும். இப்போ பேட்டரியோட ரேட்டட் வோல்டேஜ் வந்து எனக்கு 11.5-12 வோல்ட்டாக இருக்குது அப்படின்னா 10.5 வோல்ட் வரை நீங்கள் பூஸ்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே பேட்டரி வந்து ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லி ஆகிடும், அதுவே சார்ஜ் எடுத்துக்கும். 10.5க்கு கீழே இருக்குது அப்படின்னா பேட்டரி நாட் டிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிள் வரும்னா இன்ட் மாதிரி இருக்கும், ரெட் கலரில் நமக்கு இன்ட் சிம்பிள் காட்டும். ஸோ இப்போ மல்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது நமக்கு பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 8.83 வோல்ட் இருக்குது. ஸோ பேட்டரி வந்து நமக்கு நல்லாவே பூஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டரி ப்ராப்பராக பூஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டரி வோல்டேஜ் எவ்வளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 வோல்ட் இருக்குது. ஆர்ம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 700லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக 700 மில்லியாம்ஸ்லேருந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு இது கம்மியாகுது அப்படின்னா ஆர்ம்ஸ் எடுத்துக்குதுன்னா ஓகே. ஆர்ம்ஸ் எடுத்துக்காத பட்சத்தில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 0 வோல்ட் இருக்குது, நான் வந்து 1 வோல்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு ஆகலை அப்படின்னா 2-3 வோல்ட்டு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். சம்டைம் வந்து 5 வோல்ட் 6 வோல்ட் கொடுக்கும்போது கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா பேட்டரி அதுக்கான கரண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பட் பூஸ்டப் பண்ணும்போது உங்களோட பேட்டரி வந்து ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, கனெக்ஷனு ப்ராப்பராக இல்லை, வாட்டரேஜ் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண வேணும்னா அதை வந்து பூஸ்டப் பண்ணாதீங்க. அதை பூஸ்ட் பண்ணாலே வேஸ்ட்டு தான். சம்டைம் அந்த மாதிரியோட பேட்டரி வந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டரி பூஸ்டப் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ப்ராப்பராக இருக்குது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல பேட்டரி மாதிரி இருக்குதுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பூஸ்ட் பண்ணலாம்.
ஒருவேளை எனக்கு பேட்டரி வந்து டோட்டலாக காலி ஆயிடுச்சு, இல்லை வந்து எனக்கு இந்த பேட்டரி மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லைனா, நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக அந்த பேட்டரியோட பிஎம்எஸ் போர்டு, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அந்த பேட்டரிஸை மட்டும் நீங்கள் வாங்கி என்ன பண்ணலாம், அதில் எப்படி கனெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த பேட்டரியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து பேட்டரியோட கனெக்ஷன் வந்து என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க உள்ளுக்குள்ளே, அதுலேருந்து எப்படி அவுட்புட் வெளியே எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து 9 வோல்ட் ஆயிடுச்சு. இப்போ பேட்டரி வந்து கரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 258 மில்லியாம்ஸ்லேயே வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் ஆகுது. ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இனி வந்து நமக்கு பேட்டரி பூஸ்ட் ஆகிறது வந்து ஸ்லோ ஆகிடும். பட் நமக்கு நல்லாவே பூஸ்ட் ஆகுது அப்படின்னா 10 வோல்ட் 10.5 வோல்ட் வர கூட நமக்கு தாராளமாக அது பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். 11 வோல்ட் வர கூட நமக்கு அது பூஸ்ட் ஆகும், நல்ல பேட்டரியாக இருந்ததுன்னா. இதில் ஒரு பேட்டரி நம்ம செக் பண்ணும்போதே வீக்காக இருந்தது. ஸோ நம்ம ஓகே இந்த வீடியோவில் நம்ம காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பேட்டரி நம்ம பூஸ்டப் பண்ணோம். பட் கண்டிப்பாக ஒரு பேட்டரி